ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் திருவன தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.